யாராவது ஒரு பிரபலம் நாங்கள் பிரிய போகிறோம், விவாகரத்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப சென்சேஷனல் நியூஸாக, ஒரு ஷாக்கிங் நியூஸாக எல்லாருக்குமே தோணுது. ஆனால் சைக்காலஜிஸ்ட் கிட்டேயோ இல்லை சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டேயோ போனீங்கன்னா தினமும் இந்த மாதிரி கப்புள் கவுன்சிலிங்காக நிறைய பேர் வராங்க. அப்போது ஒரு திருமணத்தில் கொஞ்சம் அசௌகரியம் இருக்குது, இல்லைனா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகலை அப்படிங்கும்போது விவாகரத்து பண்ண முடியுமா, இல்லை விவாகரத்து பண்ணுறது சரியா தவறா அப்படிங்கிற அந்த டிபேட்டுக்கெல்லாம் நம்ம அப்புறம் போகலாம். ஆனால் இப்போ இருக்கிற கேள்வி என்ன தெரியுமா? இவ்வளோ காலம் சேர்ந்து வாழ்ந்த ஒரு தம்பதி எதனால டிவோர்ஸ்க்கு வராங்க, இல்லை எதனால் பிரியிறாங்க? அப்போ இவ்வளோ நாள் அவங்களுக்குள்ள காதலும் அன்பும் இல்லாமல் இருந்ததா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடி நிற்கிது. பெரும்பாலான திருமணங்களில் இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, அவங்களால விவாகரத்து பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இல்லாததுனால, ஒரு அன்போ காதலோ அந்த திருமணத்தில் இல்லாததுனால அவங்க ஒரு சலிப்புத்தன்மையோட ஒரு சகிப்புத்தன்மையோடு தான் அந்த மேரேஜில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத உண்மை. ஒரு கல்யாணம், ஒரு திருமணம் அப்படிங்கிறது நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு சூழ்நிலையில் வளர்ந்தவங்க ஒன்றா சேர்ந்து அவங்களோட டிஃப்ரென்சஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க சந்தோஷமாக வாழும்போது ஒரு அழகான குடும்பத்தை கொண்டு வர முடியும், அழகான குழந்தைகளை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் எல்லா திருமணமுமே தொடங்குது. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய திருமணங்களில் இந்த அன்பும் காதலும் தொலைஞ்சு போய் இல்லைனா மறைஞ்சு போய் அவங்க ஒரு சகிப்புத்தன்மையோட சில கட்டாயத்துக்காக அந்த உறவில் நீடிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். எதனால் ஒருத்தவங்க ஒரு விவாகரத்து வாங்க முடியல, இல்லை ஏன் சில பேர் ரொம்ப நாள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் விவாகரத்து பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல ஏன் விவாகரத்து வாங்க முடியல அப்படின்னா, முதல் விஷயம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். பெரும்பாலும் இந்த பெண்கள் இந்த திருமண உறவிலேருந்து வெளியில் போயிட்டா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனாலையோ, இல்லை அவங்களுக்குன்னு ஒரு பேஷனோ, இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் செட் அவங்க வளர்த்துக்காததுனாலையோ, இல்லைனா ஒரு வேலைக்கு போயோ, இல்லை ஏதாவது ஒரு சுய தொழில் ஆரம்பிச்சோ தனியாக அவங்களால நிற்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் இல்லாததும், அதுக்குண்டான ஃபினான்ஷியல் லிபர்ட்டி, பண ரீதியாக அதுக்குண்டான சுதந்திரம் இல்லாததும் பெரிய காரணம். ரெண்டாவது குடும்ப சூழ்நிலை. இல்லை ஃபேமிலியில் இருக்கிற யாருமே சப்போர்ட் பண்ணலை, இல்லை நீ வெளியில் வந்தால் நாங்கள்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, நீ தான் உன்னை பார்த்துக்கணும், இது மாதிரிலாம் நீ இருக்கக்கூடாது, நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், தாழ்ந்து தான் போகணும் அப்படின்னு கம்பல் பண்ணுற ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ரீசனாக இருக்கலாம். இல்லைனா நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிற அதே விஷயந்தான், 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ கஷ்டத்துக்கு நீ பேசாமல் இவங்க கூடயே வாழ்ந்துடலாம், அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள். அடுத்தது குழந்தைகள். ஆனது ஆயிடுச்சு, இவ்வளோ குழந்தைங்கன்னு ஆயிடுச்சு, குழந்தைங்களும் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டாங்க, இனிமேல் நம்ம விவாகரத்து வாங்கி என்ன பண்ண போகிறோம், இந்த வாழ்க்கை இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம சலிச்சுக்கிட்டு வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற அந்த சலிப்போடு வாழற நிறைய கப்பிள்ஸையும் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அப்படின்னா அன்பையும் அரவணைப்பையும் மட்டுமே ஆதாரமாக வச்சு தொடங்குற ஒரு உறவில் ஏன் அதெல்லாம் காணாமல் போயிடுது, ஏன் அதெல்லாம் தொலைஞ்சு போயிடுது, எங்கே போகுது அந்த அன்பு அரவணைப்பு? அதை கண்டுபிடிக்க ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. இப்போ உங்ககிட்ட டைம் இருக்குது, உங்களால் முடியும், உங்களுக்கு பக்கத்தில் தெரப்பிஸ்டோ இல்லை சைக்கியாட்ரிஸ்டோ இல்லை சைக்காலஜிஸ்டோ இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் கப்புள் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். அதனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இல்லை என்னால் கப்புள் கவுன்சிலிங்லாம் போக முடியாது, எனக்கு அதுக்கெல்லாம் வசதி இல்லை, எனக்கு பக்கத்தில் யாரும் தெரப்பிஸ்ட்டும் கிடையாது அப்படின்னீங்கன்னா, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற காரணத்தில் ஏதாவது ஒன்றோ இல்லை சிலதோ உங்கள் வாழ்க்கையில், உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு முயற்சியும் ஒரு அவேர்னஸும் தான் இந்த வீடியோ. முதல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டிய அந்யோன்யம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராப்பர் கம்யூனிகேஷன் சேனல். நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற நம்ம தேவைகளை நம்ம தெளிவாக கம்யூனிகேட் பண்ணுறோமா, நம்ம தெளிவாக சொல்கிறோமா, அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்ல தெரியுதா அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். இந்த கண்ணாலேயே பேசிக்கிறது, கண்ணாலேயே புரிஞ்சுக்கிறது, நம்ம மனசில் என்ன நினைக்கிறோங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறது, இதெல்லாம் ஒரு சில கப்பலுக்கு செட் ஆகலாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இப்போ இருக்கிற மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில், ப்ரெஷரில் இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணாலே சரியாக புரிய மாட்டேங்குது. இல்லை அவங்களா புரிஞ்சுக்கணும்னு விட்டால் எப்படிங்க புரியும்? கண்டிப்பாக புரியாது. அதனால் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது, நம்மளோட ஸ்பவுஸ் கூட நம்மளால் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். அப்படி குவாலிட்டி டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு நேரம் நம்ம கண்டிப்பாக ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கும்போது நம்ம மனசில் என்ன இருக்குது, நம்மளோட தேவைகள் என்ன, நம்மளுடைய கனவுகள் என்ன, லட்சியம் என்ன அப்படிங்கிறதையும், நம்ம ஸ்பவுஸோட கனவுகள் என்ன, லட்சியம் என்ன அப்படிங்கிறதையும் கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அடுத்தது, எந்த ஒரு ஆணும் ஒரு பெண் அந்த திருமணத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண் மட்டும் இல்லைங்க, அந்த பெண் வீட்டை சேர்ந்தவங்களையும் சேர்த்து நேசிக்கணும், சேர்ந்து மதிக்கணும். எப்படி நம்ம டிஃபால்ட்டாக ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட குடும்பத்தினரை மதிக்கணும், நேசிக்கணும்னு நம்ம விரும்புகிறோமோ, அதே மாதிரியான ஒரு நிம்மதியை நீங்கள் உங்கள் மனைவிக்கும் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக கொஞ்ச நாளில் எல்லா சூழ்நிலைகளும் கொஞ்சம் சுமூகமாகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதெல்லாம் எங்களால் முடியாது, உங்களுக்கு அவங்கள பற்றிலாம் தெரியாது மேடம், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்காக இல்லை
இல்லைனாலும் உங்களோட நிம்மதிக்காகவும் உங்கள் குடும்பத்தோட நிம்மதிக்காகவும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் மனைவியுமோ இல்லை நீங்களும் உங்கள் கணவருமோ உட்கார்ந்து இந்த விஷயத்தை பற்றி பேசி தான் ஆகணும். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 பேர் மட்டும் இணையறது இல்லை, 2 குடும்பங்களும் இணையிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. 3வது, பாஸ்டில் நடந்த அந்த பிரச்சனைகளையே திரும்ப திரும்ப கொண்டு வந்து அதையே ஒரு காரணமாக வச்சு இன்னி வரைக்கும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது அவசியமா அப்படிங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். 5 வருஷம் முன்னாடி உங்கள் அம்மா சொன்ன வார்த்தையை நான் மறந்துடுவேன்னு நினச்சிங்களா? 10 வருஷம் முன்னாடி உன் ஃபேமிலியில் என்னை அசிங்கப்படுத்தினதை நான் விட்டுருவேன் நினச்சியா? இந்த மாதிரி போலியான தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு அடக்கி வச்சு அதை வெளிப்படுத்தாமல் அந்த கோபத்தை மட்டுமே அடக்கி வைக்கிறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. பாஸ்டில் நடந்த தப்பை நினச்சி நம்ம இப்போ இருக்கிற நிகழ்காலத்தை ஏன் காயப்படுத்திக்கணும்? அதனால கணவன் மனைவி 2 பேரும் இருந்து இனிமேல் நம்ம பாஸ்டில் நடந்த எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அனாவசியமாக நெகட்டிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அதை ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து நம்மளோட சண்டையை வளர்த்துக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது ரொம்ப அவசியம். அடுத்தது, இந்த மாதிரி ரொம்ப நாள் திருமண பந்தத்தில் இருந்துட்டு ஒரு 15-20 வருஷம் வரைக்கும் இருந்துட்டு குழந்தைகள் எல்லாம் வளர்த்தி எடுத்ததுக்கு அப்புறமா விவாகரத்துக்கு வர தம்பதிகளும் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு சிண்ட்ரோம் கூட காரணமாக இருக்கலாம். அதாவது இது வரைக்கும் அவங்க அந்த குழந்தைகள் மேலே இருக்கிற அந்த கட்டாயத்தினால அவங்க இணைஞ்சிருந்தாங்க. இப்போ குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களே பெரிய ஆள் ஆயிட்டாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, வெளியூருக்கு போயிட்டாங்க. இனிமேல் நமக்குன்னு ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ எந்த பொறுப்போ இல்லை கோலோ இல்லாதது தான். அந்த ஒரு ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஒரு ஷேர்டு கோலோ இல்லாததுனால வீடு வெறுமையானதுனால நமக்கும் எந்த ஒரு விதத்துலையும் அந்த ஒரு இணைப்பு தேவைப்படாததுனால இனிமேல் நான் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இவ்வளோ நாள் வாழ்ந்தவங்க கூட டிவோர்ஸ்க்கு வராங்க. அடுத்தது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு பார்ட்னர் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு உறவில் போயிட்டு அது சரியாக வராமல் திருமணத்துக்குள்ளே வந்து ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் உட்காந்து தெளிவாக பேசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் சில பிரச்சனைகள் வந்தது, ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறத சில சமயம் விளக்க முடியும், சில சமயம் விளக்க முடியாது, மன்னிப்பு மட்டுமே கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் உட்காந்து ரிசால்வ் பண்ணி, இல்லை நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, இல்லைனா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் தான் நான் இந்த மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது, இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம், இனிமேல் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான ஓப்பனான ஒரு கான்வர்சேஷன் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இவ்வளோ நாள் இந்த கப்பல் சேர்ந்து இருந்திருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு அழகான விஷயம் அவங்களுக்கு நடுவில் இருக்குது அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. அது என்னன்னு திரும்ப கண்டுபிடிச்சி அந்த அன்பையும் அரவணைப்பையும் முன்னாடி கொண்டு வர்றது அந்த கணவன் மனைவியோட பொறுப்பு தான். இதை தவிர கணவனோட கனவுகளையோ இல்லை மனைவியோட கனவுகளையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுக்காம இருக்கிறது, அந்த ஒரு பேசிக்கான ஒரு ரெஸ்பெக்டும் ட்ரஸ்ட்டும் இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி குவாலிட்டியான டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணாதது, இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு பிரதானமான காரணம் என்னென்னா, இப்போ இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா ரிலீஜியஸ் டிஃபரன்சஸ், அதாவது கடவுள் பக்தி சார்ந்த வித்தியாசங்கள், அந்த புரிதலில் வித்தியாசங்கள், அந்த ப்ராக்டிசஸில் வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னா அது கூட ஒரு மேஜர் ரீசனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காதல் வயப்படும் போது எந்தெந்த விஷயம்லாம் பெருசாக தெரியாதோ, திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் வந்து நிறைய பேர் ஆக்டிவாக இந்த உறவுக்குள்ளே வரும்போது அப்போ தான் இந்த டிஃப்ரென்சஸ்லாம் ரொம்ப தலை தூக்கும். நமக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அவசரப்பட்டு நிறைய வார்த்தைகளை விடுறதுக்கும் நிறைய உறவு முறைகளை பகச்சிக்கிறதுக்கும் ஒரு கடுமையான சொற்களை யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சொன்ன விஷயத்தில் எந்தெந்த விஷயத்துலலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், எந்தெந்த விஷயத்துலலாம் உங்கள் கவனம் ரொம்ப அவசியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ முடிஞ்ச வரைக்கும் காதல், அன்பு, அரவணைப்பு, மரியாதை, கனவுகள் இதெல்லாம் மட்டுமே அஸ்திவாரமாக கொண்டு ஆரம்பிக்கிற இந்த மாதிரி ஒரு அழகான திருமண பந்தம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர வேண்டிய பொறுப்பு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்கள் ஸ்பவுஸ் கூட கொஞ்சம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்தில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்டெப்பை எடுக்காமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே சரியாகும். விவாகரத்து ஒரு தீர்வு தான் அப்படின்னாலும் எல்லா திருமணங்களுமே விவாகரத்தை நோக்கி தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சு ஒரு குடும்பத்தை அழகாக வச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஸோ அதையும் மீறி உங்கள் கண்ட்ரோலை தாண்டி இருக்கிற விஷயத்தை, உங்கள் கண்ட்ரோலை மீறி இருக்கிற விஷயத்துக்காக நீங்கள் விவாகரத்து பண்ணுறீங்கன்னா யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் உங்களை ஜஸ்டிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் எது உங்களுக்கு வேணும், எது உங்களுக்கு வேண்டாம், எது சரியான முடிவு, எது உங்களுக்கு தேவையான முடிவு, நிம்மதியான முடிவு அப்படிங்கிற பொறுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு தான் நிறைய இருக்கும். அந்த புரிதலும் உங்களுக்கு தான் நிறைய இருக்கும். விவாகரத்துங்கிற முடிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம பண்ணி நம்மளோட டெய்லி லைஃப்லையும் சந்தோஷத்தை கொண்டு வரணும். ஏன்னா எல்லாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டியது கண்டிப்பான அவசியம். யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் பண்ணணும்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.